ராஜீவ்காந்தி பெயரில் இருந்த உயரிய விளையாட்டு விருதை வேறு ஒருவர் பெயரில் மாற்றி வழங்குவது பிரதமர் மோடியின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியையும் சிறுமைத்தனத்தையும் காட்டுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில், இளைஞர்களின் வளர்ச்சிக்காகவும் விளையாட்டு மேம்பாட்டுக்காகவும் பாடுபட்டதன் அடிப்படையிலேயே நாட்டின் உயரிய விளையாட்டு விருது ராஜீவ்காந்தி பெயரில் வழங்கப்பட்டு வருவதாக KS அழகிரி தெரிவித்தார். பெயர் மாற்ற அறிவிப்பை பிரதமர் திரும்பப் பெற்று ஏற்கனவே இருந்த பெயரிலேயே விருதை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் KS அழகிரி வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் பெண் ஒருவரை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கும் வீடியோ வெளியான நிலையில் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் பெண் ஒருவரை எட்டி உதைக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளதாகவும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் குண்டூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொது இடங்களில் பெண்களை தாக்குவோர் தண்டிக்கப்படுவர் என்றும் எச்சரித்துள்ளனர். சார்பட்டா பரம்பரை படக்குழுவினரை நடிகர் கமல்ஹாசன் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். ரஞ்சித் இயக்கத்தில் சில தினங்களுக்கு முன்பு வெளியான திரைப்படம் சார்பட்டா பரம்பரை. ஆர்யா, பசுபதி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளிவந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் சார்பட்டா பரம்பரை படத்தில் பணியாற்றிய இயக்குனர், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவரையும் நடிகர் கமல்ஹாசன் நேரில் அழைத்து தன் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். நீங்கள் அழ வேண்டாம், தேசமே உங்களால் பெருமை கொள்கிறது என இந்திய பெண்கள் ஹாக்கி அணியை பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் படுத்தினார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்க போட்டியில் வெற்றியை தவறவிட்ட இந்திய பெண்கள் அணியுடன் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உங்கள் வேர்வை பதக்கத்தை பெற்றுத்தராமல் இருக்கலாம், ஆனால் கோடிக்கணக்கான இளம் பெண்களுக்கு உத்வேகமாக இருந்துள்ளீர்கள் என பாராட்டினார். காயமடைந்த நவ்தீப் கவுர் குறித்து விசாரித்த பிரதமர், வீராங்கனைகள் யாரும் அழ வேண்டாம் என்றும் அவர்களால் தேசமே பெருமை கொள்கிறது என்றும் கூறினார். अभी ठीक है, उसकी आंख को तो कोई तकलीफ नहीं हुई है ना? और वंदना वगैरह सब बहुत बढ़िया किए आपने. और सलीमा के तो सबको लगा है कि भाई सलीमा तो बहुत कमाल कर. இந்திய மல்யுத்த வீரர் தீபக் புனியாவின் வெளிநாட்டு பயிற்சியாளர் நடுவரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடவர் 86 கிலோ எடைப்பிரிவில் நடைபெற்ற வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில் இந்திய வீரர் தீபக் புனியா சான் மாரினோ நாட்டு வீரர் மைலஸ் அமேனிடம் தோல்வியடைந்தார். இதையடுத்து தீபக் புனியாவின் வெளிநாட்டு பயிற்சியாளரான மோர்டவ் கெய்ட்ரோவ் ஒலிம்பிக் கிராமத்தில் உள்ள நடுவர்கள் தங்கியிருக்கும் அறைக்கு சென்று தாக்குதல் நடத்தியுள்ளார். இதையடுத்து அவர் ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். விடுமுறை விட்டால் போதும் என நினைக்கும் மாணவர்களுக்கு மத்தியில் முதலமைச்சரிடமே பள்ளியை சீக்கிரமா திறங்க சார் என 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் தொலைபேசியில் பேசியுள்ளார். ஒசூரில் காரில் சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பெண் ஒருவர் நிறுத்தி முகக்கவசம் இல்லாமல் உங்கள் முகத்தை காண வேண்டும் என கூறிய சுவாரஸ்ய சம்பவம் நிகழ்ந்தது. இதையடுத்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பெண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். குதூகலத்துடன் முதல்வரோடு பேசிய அப்பெண்ணின் மகளான 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ருஷ்மயா, சார் சீக்கிரம் பள்ளியை திறங்க, வீட்டிலேயே இருக்க முடியவில்லை என முகத்தில் மகிழ்ச்சி பொங்க பேசினார். 12th படிக்கிறேன் சார், ஸ்கூல் சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க சார். 2 வருஷமா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல சார். ஆமா, படிக்கவே முடியல ஆன்லைன்ல. சீக்கிரமா ஸ்கூல் திறக்கணும் சார். சரி சார். சூப்பரா இருக்கீங்க சார், செம்ம அழகா இருக்கீங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பதிவாளராக இருந்து ஓய்வு பெற்ற RS ராஜன் வருமானத்தை விட 101 விழுக்காடு அதிகமாக சொத்து சேர்த்தது அம்பலமாகியுள்ளது. அவரது வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது. அதில் 2006ஆம் ஆண்டு ராஜன் மற்றும் அவரது மனைவிக்கு 8,89,000 இருந்த சொத்து மதிப்பு 2012ஆம் ஆண்டில் 5,82,00,000 ரூபாயாக உயர்ந்தது தெரியவந்தது. இதுகுறித்து நடத்தப்பட்ட சோதனையில் அரசு ஊழியரான ராஜன் தனது பதவியை பயன்படுத்தி சொத்துக்களை வாங்கி குவித்தது உறுதியானது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேலம் அருகே சட்டவிரோதமாக பயோடீசலை கடத்தி வந்து விற்க முயன்ற 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 டேங்கர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சங்ககிரி அருகே சட்டத்திற்கு புறம்பாக பயோடீசல் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். 3 டேங்கர் லாரிகளில் சோதனையிட்டபோது அவற்றில் 43,000 லிட்டர் பயோடீசல் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக லாரி ஓட்டுநர்கள் உட்பட 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த லாரிகள் மும்பை மற்றும் சென்னையிலிருந்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஈரோட்டில் நகைக்கு பாலிஷ் போட்டு தருவதாக கூறி ஐடி ஊழியரிடம் 5 சவரன் தாலி செயினை திருடிச் சென்ற இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வீரப்பம்பாளையத்தைச் சேர்ந்த ஷீபா என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபோது வந்த நபர் ஒருவர் பாத்திரங்கள் மற்றும் தங்க நகைகளுக்கு பாலிஷ் போட்டு தருவதாக கூறியுள்ளார். முதலில் தனது கொலுசுகளை கொடுத்த ஷீபா பின்னர் தனது 5 சவரன் நகையை பாலிஷ் போட கொடுத்துள்ளார். நகையை பெற்றுக்கொண்ட அந்த இளைஞர் ஷீபாவின் கவனம் சிதறிய நேரத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதையடுத்து ஷீபா கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை காவல்துறையில் முதலாக காவலர்கள் டிரான்ஸ்பர் கமிட்டி அமைத்து சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் பணியிட மாற்றம் மற்றும் விருப்ப மனுக்களை காவலர்கள் டிஜிபி அலுவலகத்தில் வழங்குவது வழக்கம். இதுபோன்ற பணியிட மாற்றங்களுக்கு காவல் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாகவும் பணம் கொடுக்கும் காவலர்களுக்கு மட்டுமே விரும்பும் பணியிட மாற்றம் கிடைக்கும் என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதை தவிர்க்கும் வகையில் பிரத்யேகமாக டிரான்ஸ்பர் கமிட்டிகளை அமைத்து சென்னை காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். காவல் மாவட்ட இணை ஆணையர் தலைமையில் துணை ஆணையர் மற்றும் 3 உறுப்பினர்கள் கமிட்டியில் செயல்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல மத்திய குற்றப்பிரிவு, நுண்ணறிவு பிரிவு, கட்டுப்பாட்டு அறை பிரிவு, ஆயுதப்படை பிரிவு பணியிட மாற்றத்திற்கும் கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் உள்ள பேருந்து நிலையங்களில் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கும் தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள் சீரமைக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பொது சுகாதார மைய மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ஹெப்பா ஃபில்டரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடக்கி வைத்தார். இதன்பின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் பேருந்து நிலையங்களில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை திறக்கப்பட்ட நிலையில் அவற்றில் மின்விசிறி போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலை இருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் பாலூட்டும் அறைகளை தேவையான வசதிகளோடு சீரமைக்க அந்த துறை அமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என மா சுப்பிரமணியன் கூறினார். மதுரை உலக தமிழ்ச்சங்கம் சார்பில் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கம் 3 நாட்கள் நடைபெற்றது. தனிநாயகம் அடிகளாரின் தமிழ் ஆய்வு பணிகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கனடா, பிரான்ஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், ஆய்வு மாணவர்கள், கூத்து கலைஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழை உலகமெங்கும் கொண்டு சேர்த்த தனிநாயகம் அடிகளாரின் தமிழியல் ஆய்வுகள் குறித்தும் அவர் எழுதிய நூல்கள் குறித்தும் கருத்தரங்கில் பேசப்பட்டது. தனிநாயகம் அடிகளாரின் நூல்களை உலகளவில் எடுத்துச் செல்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி தனது கடன் கொள்கையில் அடுத்த 2 மாதங்களுக்கு மாற்றங்கள் எதுவும் இருக்காது என தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வீடு, வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வட்டி கடன்களுக்கான வட்டி ஏற்கனவே உள்ள அளவிலேயே நீடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி தொடர்ந்து 7வது முறையாக வட்டி விகிதங்களில் மாற்றங்களை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தேசிய பாதுகாப்பு படையினர் தீவிரவாத தாக்குதல் தடுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். டம்மி வெடிகுண்டை வெடிக்கச் செய்து இந்த ஒத்திகை நடத்தப்பட்டது. இதனால் அந்த பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது. தீவிரவாதிகள் கோயிலுக்குள் நுழைந்துவிட்டால் அவர்களை எவ்வாறு கைது செய்வது என நடித்து காட்டப்பட்டது. கோயிலில் பக்தர்களை பணைய கைதிகளாக தீவிரவாதிகள் பிடித்தால் அவர்களிடமிருந்து எப்படி மீட்பது என்பது தொடர்பாகவும் ஒத்திகை நடைபெற்றது. ஒத்திகை காரணமாக ராமேஸ்வரம் 4 ரத வீதிகளில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் தேசிய பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியுடன் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நடத்தினர். கோயிலில் தீவிரவாதிகள் ஊடுருவும் பட்சத்தில் எந்த வழியாக கோயிலுக்குள் வீரர்கள் வருவது, எந்தெந்த பகுதிகளில் பதுங்கி தாக்குவது என ஒத்திகையில் ஈடுபட்டனர். கோயில் வளாகம் மற்றும் கோபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. தீவிரவாதிகளிடமிருந்து மக்களை காப்பது பற்றியும் ஒத்திகை பார்க்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான வீரர்கள் இதில் பங்கேற்றனர்.
நாடு முழுவதும் செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 50 கோடியை கடந்துள்ளது. இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இலவச தடுப்பூசி திட்டத்தின் கீழ் நாட்டு மக்கள் அனைவரும் தடுப்பு மருந்தை பெறுவதை உறுதி செய்ய அரசு நம்பிக்கையுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போருக்கு வலுவான உத்வேகம் கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் திங்கட்கிழமை முதல் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கவிருப்பதால் பேராசிரியர்கள் கட்டாயம் கல்லூரிக்கு வர வேண்டும் என உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொறியியல், கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு தவிர மற்ற மாணவர்களுக்கு திங்கட்கிழமை முதல் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்க உள்ளன. இதனையடுத்து பேராசிரியர்கள் கல்லூரிகளுக்கு வர வேண்டும் என உத்தரவிட்டிருக்கும் அரசு கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என கூறியுள்ளது. அதிமுகவிலிருந்து அண்மையில் திமுகவில் இணைந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கட்சி பிரமுகர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 14 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்த அதிமுக பிரமுகர் நாகநாதன் அம்மாவட்ட வேளாண் குழு தலைவராகவும் பதவி வகித்தார். இந்நிலையில் நாகநாதன் ஒன்றிய தலைவராக இருந்தபோது சாலைகள் உள்ளிட்ட பணிகளில் ஊழல்கள் நடந்திருப்பதாகவும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாகவும் வந்த புகார்கள் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். சுமார் 7 மணி நேரம் நடந்த சோதனையில் 14 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் முக்கிய ஆவணங்கள் சிலவும் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். நாகநாதன் அண்மையில் சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டையில் திரைப்பட பாணியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல நடித்து 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்ற 6 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் செல்வகுமார் என்பவரது வீட்டுக்கு கடந்த மாதம் 30ஆம் தேதி வந்த நபர்கள் வருமான வரித்துறையினர் என கூறி அதிரடியாக சோதனையிட்டுள்ளனர். 6 லட்சம் ரொக்கம் மற்றும் 60 சவரன் தங்க நகையை கைப்பற்றி அந்த நாடக கும்பல் ஆவணங்களை கேட்டுள்ளனர். நகைகளுக்கான ஆவணங்களை காண்பிக்கவே அவற்றை திருப்பிக் கொடுத்துவிட்டு 6 லட்சம் ரொக்கத்தை வேலூர் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆவணங்களை காண்பித்து பெற்றுக்கொள்ளுமாறு கூறி எடுத்துச் சென்றுள்ளனர். இந்நிலையில் வேலூர் வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு சென்று செல்வகுமார் தரப்பு விசாரித்தபோது கொள்ளை கும்பல் நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டவர்களை தடுத்தவருக்கு கத்தியால் வெட்டு விழுந்த சம்பவம் நடந்துள்ளது. அங்குள்ள உணவகத்திற்கு சாப்பிடச் சென்ற ஜெயக்குமார் என்பவரை காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் மதுபோதையில் தாக்கியது. இருதரப்பினரும் மோதலில் ஈடுபட்டதால் கடை உரிமையாளர் சுரேஷ் தடுக்கச் சென்றார். இதில் யுவராஜ் என்பவர் கத்தியால் தாக்கியதில் சுரேஷுக்கு 4 இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்த புகாரில் தகராறில் ஈடுபட்ட ஜெயக்குமார், யுவராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பசுமை தரத்திற்கு உரியதாக கருதப்படும் பிளாட்டினம் சான்றிதழை தெற்கு ரயில்வேயில் முதல் முறையாக கோவை ரயில் நிலையம் பெற்றுள்ளது. A1 அந்தஸ்து பெற்ற இந்த ரயில் நிலையம் ISO தர மேலாண்மை சான்றிதழ், சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு சான்றிதழ் ஆகிய 3ஐயும் ஏற்கனவே பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் ஆய்வுகளின் அடிப்படையில் பசுமை தரத்திற்கு உரியதாக கருதப்படும் பிளாட்டினம் சான்றிதழை கோவை ரயில் நிலையம் பெற்றுள்ளது. கட்டமைப்பு, ஆரோக்கியம், ஆற்றல், தண்ணீர் மேலாண்மை என்று 6 பிரிவுகளில் 183 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் பிளாட்டினம் சான்றிதழ் பெற்ற 6வது ரயில் நிலையமாகவும் தெற்கு ரயில்வேயில் முதல் ரயில் நிலையம் என்ற பெருமையும் கோவை ரயில் நிலையத்திற்கு கிடைத்திருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் விதிகளை மீறி பல ஆண்டுகளாக உயர் பதவியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் பதவி இறக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறாத நிலையில் மாநகராட்சிகளின் நிர்வாக அதிகாரிகளின் பட்டியல் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சியில் இளநிலை பொறியாளர்கள் உதவி பொறியாளர்களாகவும், உதவி பொறியாளர்கள் செயற்பொறியாளர்களாகவும் பொறுப்பு பதவிகளில் பணியில் இருந்து வருகின்றனர். பொறுப்பு பதவிகளில் 6 மாதங்களுக்கு மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்பது விதியாகும். இந்நிலையில் விதிமுறையை மீறி 6 மாதங்களுக்கு மேலாக உயர் பொறுப்பில் இருந்தவர்களை அவர்களது பழைய பொறுப்புகளிலேயே நியமித்து மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி உதவி செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்களாகவும், இளநிலை பொறியாளர்கள் தொழில்நுட்ப பதவியாளர்களாகவும் இறக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 488 ரூபாய் சரிந்து 36,000 ரூபாய்க்கு கீழ் சென்றது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 61 ரூபாய் விலை குறைந்து 4,440 ரூபாய்க்கும்,
ஒரு சவரன் 488 ரூபாய் விலை சரிந்து 35,520 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் 50 காசு விலை குறைந்து 70 ரூபாய் 20 காசுக்கு விற்பனையாகிறது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் கனவு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், தலைவராகவும் முதலமைச்சராகவும் கருணாநிதி நம்மை முன்னால் நின்று இயக்கிக் கொண்டிருப்பதாகவும் அவரின் சிந்தனையை நிறைவேற்றுவதே சிறந்த அஞ்சலி எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 100 ஆண்டு காணப்போகும் அவரது புகழ் 1000 ஆண்டுகள் நிலைத்திருக்க அரும்பணியாற்றுவோம் என மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கேட்பாரற்று சாலையோரத்தில் கிடந்த 1 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறையினர் மீட்டனர். தாளவாடி மலைப்பகுதி வழியாக கர்நாடகாவிற்கு ரேஷன் அரிசி கடத்துவது தொடர்கிறது. இந்நிலையில் நெய்தாளபுரத்தில் ரோந்து சென்ற வருவாய்த்துறையினர் சாலையோரம் 18 மூட்டைகளிலிருந்து ரேஷன் அரிசியை மீட்டனர். ரேஷன் அரிசி கர்நாடகாவிற்கு கடத்தப்படவிருந்ததா, அதனை சாலையோரத்தில் வீசியது யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால கல்வெட்டை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவி கண்டுபிடித்துள்ளார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பண்டைய வரலாறு மற்றும் தொழில்துறையில் முதுநிலை 1ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவி இந்துஷா சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் உள்ள செங்கல் சூளை ஒன்றில் கேட்பாரற்ற நிலையில் கல்வெட்டு ஒன்று கிடப்பது குறித்து அறிந்தார். துறைத் தலைவர் செல்வகுமாரிடம் ஆலோசனை பெற்று அந்த கல்வெட்டை ஆய்வு செய்தார். 80 சென்டிமீட்டர் உயரமும் 29.4 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட கல்வெட்டு சோழ மன்னர் 2ஆம் ராதிராஜனுடைய 10ஆம் ஆட்சியாண்டைச் சேர்ந்தது என்றும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்றும் தெரியவந்துள்ளது. நிகரிலி சோழ மண்டலத்து கங்கநாட்டு தகட நாடான பொன்னார் கூடலில் இருக்கும் திருவரங்கமுடையான் மகன் சொக்கநாத கற்கடராய் பல்லவராயன் என்ற எழுத்துகள் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளன. ஒரு ஏரியை தர்மமாக வெட்டி மகாதேவர் கோயிலுக்கு நிலக்கொடையாக அளித்ததையும் கல்வெட்டு குறிக்கிறது. மேலும் நிலத்தின் அளவு கண்டக விதை, குலக விதை என்ற அளவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாதை கேட்டு சாலையில் குழி பறித்து அதில் அமர்ந்து பெண்கள் போராட்டம் நடத்தினர். போந்தல் கிராம மக்கள் வட்டக்காடு ஏரி வழியை சாலையாக பயன்படுத்தி வந்தனர். சில ஆண்டுகளுக்கு முன் ஏரிக்கரை சாலை செல்லும் இடத்திற்கு தனிநபர் ஒருவர் உரிமை கொண்டாடியுள்ளார். மக்கள் பயன்படுத்திய சாலையை உழுது அந்த நபர் விவசாயம் செய்து வருகிறார். அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலையின் குறுக்கே குழி பறித்து போராட்டம் நடத்தினர். சாலையில் உள்ள இடத்தை உரிமை கொண்டாடுபவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களும் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அப்பகுதியில் முன்னெச்சரிக்கையாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5000 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக குறைந்தது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டதால் 10 நாட்களுக்கும் மேலாக நீர்வரத்து சரிந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி 5000 கன அடியாக இருந்த நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக சரிந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட 9000 கன அடி நீர் நாளை இரவு தமிழக எல்லையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 9187 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் நேற்று அங்குள்ள அணைகளிலிருந்து 10,385 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 9187 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5437 கன அடி நீரும், கபினி அணையிலிருந்து 3750 கன அடி நீரும் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுப்பதாக கூறி ஒடிஷாவில் பலரை ஏமாற்றிய வழக்கில் கடலூரைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். திட்டக்குடியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவர் பெண்ணாடத்தில் நியூ லைஃப்வே விசா கன்சல்டன்சி என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். அதன் மூலம் ஒடிஷாவைச் சேர்ந்த பலரிடம் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி 4,75,000 ரூபாய் பண மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகார்களில் சுப்பிரமணியனை ஒடிஷா மாநில காவலர்கள் கைது செய்து அழைத்துச் சென்றனர். தனி இசை பாடல்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வாய்ப்புள்ளதாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற தனி இசை பாடல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை யுவன் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் மூலம் யுவன் சங்கர் ராஜா வெளியிடுகிறார். இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய யுவன் சங்கர் ராஜா, தனி இசை பாடல்கள் தமிழகத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். மேலும் வலிமை திரைப்படத்தின் பாடலுக்கு கிடைத்திருக்கும் வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றும் தெரிவித்தார். பெரிய வளர்ச்சி இருக்கு. அண்ட் இப்போ நிறையா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் நிறையா ஆடியோ லேபிள்ஸ், சோனி, திங்க் மியூசிக், இவங்க எல்லாருமே தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தேட். அண்ட் ஃப்யூச்சர் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தனியான ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி வரதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கிழக்கு லடாக்கை ஒட்டிய எல்லைப் பகுதியிலிருந்து இந்தியாவும் சீனாவும் தங்கள் படைகளை 15 மாதங்களுக்கு பிறகு வாபஸ் பெற்றுள்ளன. ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் கோக்ரா என்ற இடத்திலிருந்து இருதரப்பும் தங்கள் படைகளை விலக்கிக் கொண்டு பழைய முகாம்களை சென்றடைந்ததாக இந்திய ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு படைகளும் கோக்ரா பகுதியில் ஏற்படுத்தியிருந்த தற்காலிக கட்டமைப்பு வசதிகளும் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை பரஸ்பரம் இருதரப்பும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தற்போது கோக்ரா பகுதியில் 15 மாதங்களுக்கு முன்பிருந்த பழைய நிலை திரும்பியுள்ளதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் பெண் அரசு ஊழியர் ஒருவர் தனது மூத்த அதிகாரி மீது மணலை வீசி எறியும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதில் பெண் ஊழியர் ஒருவர் தனது மூத்த அதிகாரி மீது மணலை வீசுவது பதிவாகியுள்ளது. இதற்கு மூத்த அதிகாரி தன்னை மன ரீதியாக துன்புறுத்துவதாகவும் தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக சக ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்திருப்பதாகவும் அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள அந்த மூத்த அதிகாரி தான் அந்த ஊழியரிடம் அதிகமாக பேசியது கூட இல்லை என தெரிவித்துள்ளார்.